அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துக்கு வரஹ்மத்து வாக்கித்து அஸ்ஸலாமத்துக்கு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். யா அல்லாஹ், நம்ம ஓதும்போது துவா செய்வோம். யா ரப்பு, என்னட்ட ஓதுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் உன் மகா கருணையும் கிருபை ரஹ்மத்தும் பரக்கத்தும் கிருபை செய்யலாம். ரப்பி ஜித்னி இல்மா, கல்வி ஞானத்தை அதிகமாக்கி வையலாம். இன்னும் இந்த குரானை உள்ளத்தை வசந்தமாக்கி வையலாம். எல்லா இப்லீஸான் பாதுகாப்பு நாங்களும் ஓதிக்கிற பாக்கியத்தை கிடையலாம். இமைக்கும் மறுமைக்கும் இந்த குரானுடைய பாக்கியம் எங்கள் கிடைக்க கிருபை ரஹ்மானே. ஆமீன் 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 ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஓதும் சலவாத் சொல்லி துவா செய்யுங்க, ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். போன வாரம் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, நொக்கத்து கீழே இருந்தால் ஜீமு. குரான் எடுத்து திறந்து பாருங்கள். நொக்கத்து இல்லைன்னா ஹே, நொக்கத்து மேலே இருந்தால் ஹே காரி சொல்லணும். நொக்கத்து கீழே இருந்தால் ஜீமு, நொக்கத்து இல்லைன்னா ஹே, நொக்கத்து மேலே இருந்தால் ஹே காரி சொல்லணும். இன்றைக்கி என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, சின்ன சின்ன வார்த்தை தான். நீங்கள் நொக்கத்து பிடிக்கணும். அதுக்காண்டி தான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறது. தால் இதே மாதிரியே வரும். அதுக்கு மேலே நொக்கத்து இருந்தால் ஜாலு. இப்படி கூட இருந்தால் ரே. இப்படி நொக்கத்து அதுக்கு மேலே இருந்தால் ரேனா எப்படி ஞாபகம் வைக்கணும்? நம்ம தொட்டி ஆட்டுவோம்ல, ரேன்னு அந்த கோணக்கோடு வந்தால் ரேன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே நேரம் அது மேலே நொக்கத்து வந்தால் அது இந்த இப்படி நொக்கத்து இருந்தால் அப்படி சொல்லுவோம், ஞாபகம் வைக்கணும். தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வைக்கணும். இது ஞாபகத்துக்காண்டி நான் சொல்கிறேன். யாரும் சிரிக்கக்கூடாது. எத்தனை பேர் தெரியாதவங்க இருக்காங்க. அதனால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாரும் படுத்துக்கிட்டீங்க, தப்பாக சொல்ல மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் ஓதிக்கிறங்க. இதே மாதிரி இருந்தால் தாலு, அதுக்கு நொக்கத்து இருந்தால் ஜாலு, கோணக்கோடா வந்தால் ரே, நொக்கத்து மேலே இருந்தால் இந்த மாதிரி யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ரொம்ப சின்ன சின்ன வார்த்தை தான். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மறுபடியும் நொக்கத்து படிங்க. நொக்கத்து என்ன படிக்கணும்? நீ போடணும். ஒரு நொக்கத்து கீழே இருந்தால் பே, ஒரு நொக்கத்து மேலே இருந்தால் நூனு, அது இன்னும் வரலை. 2 நொக்கத்து மேலே இருந்தால் தே அப்படி சொல்லுவாங்க. ஒரு மாடு ஆடு உள்ளே வந்தால் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 3 நொக்கத்து மேலே இருந்தாலும் ஆனால் அது லேசாக சொல்லணும். இதை சொல்லணும், இதை சொல்லணும். அதனால் முதல்ல நொக்கத்து படிங்க. அப்புறம் நொக்கத்து கீழே இருந்தால் ஜீம்னு படிங்க. நொக்கத்து இல்லைன்னா ஹேன்னு படிங்க. நொக்கத்து மேலே இருந்தால் ஹே அப்படின்னு சொல்லி படிங்க. இந்த 3 எழுத்தும் ஒரே மாதிரியே வரும். மற்ற நொக்கத்து சொன்னதெல்லாம் மாறிடும். வெறும் நொக்கத்து மட்டும்தான் வரும் இன்ஷா அல்லாஹ். நொக்கத்து படித்தா தான் அரபு ஓதிக்கிற முடியும். சரி, அல்லாட துவா செய்யுங்க, சலாத் சொல்லுங்கள். அழுது நானும் ஓதிக்கணும் அல்லான்னு அல்லாட துவா செஞ்சு ஓதுங்க. எல்லா